வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல எடுத்துக்காட்டு 3ல் 13 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. x + 2 என்பது x ன் அடுக்கு 3 - 4x² - 2x + 20 ஒரு காரணி என காட்டுக. பாருங்க, இது இந்த பல்லுறுப்புக்கோவை இருக்கு இல்லையா, இதை நம்ம p of x ன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த p of x க்கு x + 2 ஒரு காரணியை நம்ம நிரூபிக்கணும். பாருங்க, காரணி தேற்றத்தை பயன்படுத்த போறோம். x + 2 என்பது p of x ன் காரணி எனில், இப்ப பாருங்க, இந்த இது இருக்கா, என்ன இருக்கு, இந்த வகுத்தி இருக்கு இல்லையா, x + 2 இதை நம்ம 0க்கு சமப்படுத்திடுவோம். 0க்கு சமப்படுத்த என்ன வரும், x = +2 இங்க -2. அதாவது இந்த பல்லுறுப்புக்கோவையில x-க்கு பதிலா -2 பிரதியிடும் போது மீதி என்ன வரணும், 0 வரணும். 0 வந்துச்சு அப்படின்னா இந்த x + 2 என்னவாக இருக்கும், காரணியாக இருக்கும். அதான் இங்க எழுதியிருக்கு. x + 2 என்பது p of x ன் காரணி எனில் மீதி என்ன இருக்கும், p of -2 = 0. இந்த இதுல p of x ல x க்கு -2 பிரதியிடும்போது மீதி என்ன வரணும், 0 வரணும். பிரதியிடலாமா, பாருங்க, p of x-க்கு பதிலா -2 = x இருக்கு -2 அடுக்கு 3 -4 அப்படியே வந்துடும். x-க்கு பதிலா -2 அடுக்கு 2 -2 அப்படியே இருக்கு. x-க்கு பதிலா -2 இந்த +20 அப்படியே வந்துடும். இப்ப பாருங்க, ஈக்குவல் டு -2 3 தடவை எழுதி பெருக்க போறோம். பாருங்க, -2 பெருக்கல் -2 பெருக்கல் -2 பெருங்க. மைனஸ் பண்ணா பிளஸ், பிளஸ் மைனஸ் பண்ணா மைனஸ். 2 2 4, 4 2 8 -8. சரியா, இந்த -4 அப்படியே வந்துடும். -2 ஸ்கொயர் பண்ண போறோம். அப்போ -2 2 தடவை எழுதி பெருக்கோம். -2 பெருக்கல் -2 மைனஸ் பண்ணா பிளஸ், 2 2 4. சரியா, 4 போட்டாச்சு. இது சுருக்கிடலாமா, மைனஸ் பண்ணா பிளஸ், 2 2 4 பிளஸ் 20 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு -8 மைனஸ் அப்படியே வந்துடும். 4 4 பெருக்குனா 16 பிளஸ் 4 பிளஸ் 20 அப்படியே வந்துடும். இப்ப பாருங்க, -8 -16 ஒரே குறி, ஒரே குறினா கூட்டணும் இல்லையா, கூட்டி அதே குறியை போடணும். 8ஐயும் 16 கூட 24. என்ன 24, -24. இது ஒரே குறி தான். பாருங்க, 4 20 கூட்டினா 24. என்ன 24, பிளஸ் 24. இப்ப பாருங்க, 24 24 மைனஸ் பண்ணிட்டோம்னா 0 0 வந்துடுச்சு. 0 வந்ததுனால therefore x + 2 ஆனது என்னுடைய காரணி, p of x ன் காரணி ஆகும். காரணி ஆகும். சரியா, அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.